நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் ஏற்கனவே நான் புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறேன். பேசுறேங்க, நானும் வியாதியை பேசுறேங்க. ஆனா இதை மட்டுமே 24 மணி நேரம் பேசக்கூடாதுங்க. அவனுக்கு அழியாமையை சொல்லித்தர வேண்டும், அவனுக்கு ஜீவனை சொல்லித்தர வேண்டும், அவனுக்கு பரிபூரணத்தை சொல்லித்தர வேண்டும், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். அந்த ஜீவன் என்ன செய்யும்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் அழிச்சு எரேஸ் பண்ணி அப்படியே பாசிட்டிவ் உள்ள போகும். ரத்தத்தை ஓட வைக்கும், ஹார்ட்டை இயங்க வைக்கும், கிட்னி ஆபரேட் பண்ண வைக்கும், எல்லாத்தையும் வேலை செய்ய 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 அப்படியே மாறுது மாறுது, உன் வாழ்க்கை மாறுது. அதாவது நீங்க வந்துட்டு போகும்போதே வியாதி இல்லாமலே போகணும். வியாதி இங்கனக்குள்ளே கழட்டி விட்டுருங்க. இயேசு நாமத்தை இங்கே வெளியேறு, எல்லா விளைவினும் கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்போம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் நம்மை தம்முடைய சாயலாகவே அவர் படைத்ததுதான். சாயலை மனிதன் இழந்த போது மறுபடியும் தன்னுடைய சாயலுக்கு அவனை கொண்டு வந்ததுதான். அப்ப நீங்க இப்ப எதெல்லாம் உங்க லைஃப்ல தேவையில்லாதது, வியாதிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களோ, இதெல்லாம் தேவனுடைய சாயலுக்கு சம்பந்தமே இல்லாதது. நீங்கள் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த சம்பந்தம் இல்லாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் உணர்ந்த மாத்திரத்திலே, ஆமென், இதை உணர்ந்த மாத்திரத்திலே அவை உங்கள் சரீரங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். புது சிருஷ்டியை குறித்த அறிவு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே புது சிருஷ்டியை குறித்த அறிவிலே நாம் பெருக வேண்டும். ஏனென்றால் அதுதான் என்னுடைய டெஸ்டினின்னு சொல்ல முடியாது, என்னுடைய ரியல் லைஃப். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆவான்னு அவர் சொல்லல, அவன் புது சிருஷ்டியா தான் இருக்கிறான். வெதர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஆர் நாட், உனக்குள்ள புது சிருஷ்டி இருக்கு. கை தட்டுங்க உதவுறது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் புது சிருஷ்டியாக நான் மாற விரும்ப வேண்டும், மாற முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் ஏற்கனவே நான் புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறேன். நல்லா நான் புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறேன். whether I feel it or not, whether I believe it or not, the truth is I am a new creature. Amen. ட்ரூத் அதான். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதான் ட்ரூத். ஏன்னா அது முடிஞ்ச காரியம். நீங்க நம்பாதனால அது மாற போறது இல்லை. நீங்க நம்புறனால அது வெளிப்பட போகுது. ஆமென், ஆமென். கண்ணீர் சுரப்பி அப்படின்னு ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு. இல்லைன்றீங்க, ராணுவத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. இப்படி பல சுரப்பிகள் அமைதியா இருக்கு. எப்ப அது தூண்டப்படுகிறதோ அப்ப அது வெளிப்படுகிறது. புது சிருஷ்டி உங்களுக்குள்ள இப்ப இருக்கு. 15 வயது பையன்ல இருந்து, ரட்சிக்கப்பட்ட பையன்ல இருந்து 80 வயது முதியவர் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புது சிருஷ்டியின் தன்மை இருக்கிறது. The more you understand the truth, the more it will be revealed, manifested.
அதனால தான் இங்கே என்ன செய்கிறோம், அதான் தேவனுடைய வார்த்தை அதை தூண்டி விடுகிறது. தூண்ட தூண்ட புது சிருஷ்டியின் தன்மைகள் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ உங்கள் அறிவு, நீங்கள் பெற்றுக்கொள்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிற புது சிருஷ்டி என்கிற அந்த சுரப்பியை தூண்ட தூண்ட உங்கள் சரீரத்திலே அந்த புது சிருஷ்டியின் தன்மைகள் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான், வார்த்தையை மட்டும் கேட்றாத, வார்த்தையை மட்டும் கேட்றாத, நீ என்ன வேணாலும் செய், ஊழியனை மட்டும் பாத்துறாத. ஏன்னா அவன் ஒரு கெட்ட உனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டிய தூண்டி விட்டுருவான். தூண்டி விட்டுட்டா உன் சிந்தனை மாறும், உன் நட்டம் மாறும், உன் பேச்சு மாறும், உன்னுடைய செயல்கள் மாறும், புது சிருஷ்டியின் தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜீவன் வந்துருச்சுன்னா அந்த ஜீவன் எது இப்போ உன்ட்ட இல்லைன்னா கூட அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். 6 மாச குழந்தை 8 மாச குழந்தைய வந்து குறைப்பிரசவ குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தா அது குழந்தை மாதிரியே இல்லாமல் இருக்கு. எத்தனையோ குழந்தைகள் நீங்கள் பார்க்குறீங்க, சில குழந்தைகள் கருப்பாக இருக்குது, முடி இல்லாமல் இருக்குது, இது பிழைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எப்படினாலும் அதை கொண்டு வந்து இன்குபேட்டரில் வச்சிடுறாங்க. அது அந்த குழந்தை பிழைக்குமா, இல்லை பிழைச்சாலும் அது முடி வளர்ந்துருக்கு, இல்லை வந்து மூக்கு வந்து உடம்புல ஸ்கின்னெல்லாம் நல்லா இல்லாமல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாட்டினா கூட எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என்ன செய்யுது, ஒரு குழந்தை பிறந்த 6 மாதம் கழிச்சு போய் பார்த்தா அது அமுல் பேபி மாதிரி உட்காந்துருக்கு. இந்த குழந்தை தான் அந்த குழந்தையாடா? ஆமா சார், அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அன்னைக்கு எலி மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா புலி மாதிரி உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த ஜீவன் 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 உன்னுடைய மனுஷன்ட்ட அல்லது ஆவிக்குரிய மனுஷன் புறமான மனுஷன்ட்ட உன்ட்ட முடி இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து உடம்புல வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தேன் வந்து, அந்த குழந்தை பிறக்கும்போது கருப்பாக தான் வருது. அந்த குழந்தையோட அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, இவன் இப்படி தான் இருப்பான் போல, இப்படி பிறந்திருக்கானே, ரொம்ப நான் அழுதேன், இன்னைக்கு பாருங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்றான். ஆள் கும்முன்னு கலராக வந்து அவங்க அப்பா கலரில் வந்து நிற்கிறான். அவங்க அப்பா நல்ல கலரு. அப்போ நல்லா கவனிங்க, அந்த ஜீவன் என்ன செய்யும்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் அழித்து எரேஸ் பண்ணி அப்படியே பாசிட்டிவ் உள்ள போடுவார். ரத்தத்தை ஓட வைக்கும், ஹார்ட்டை இயங்க வைக்கும், கிட்னி ஆப்ரேட் பண்ண வைக்கும், எல்லாத்தையும் வேலை செய்ய 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 அப்படியே மாறுது. உன் வாழ்க்கை மாறுது, உன் வாழ்க்கை மாறுது, உன் சரீரம் மாறுது, உன் பிசினஸ் மாறுது, உன்னுடைய மினிஸ்ட்ரி மாறுது, எல்லாம் மாறுது. காரணம், அவர் எனக்கு ஜீவன் உண்டாகும்படி இந்த பூமிக்கு வந்தார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் குழந்தைக்கு நீங்க பாக்குறீங்களே, அந்த குழந்தை வந்து பிழைக்குமான்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. 6 மாசம் 8 மாசம் கழிச்ச உடனே அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு வளருது. ஜீவனுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த ஜீவன் வந்து வளரும், அது பரிபூரணப்படும். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த ஜீவன் வந்த உடனே அந்த புது சிருஷ்டியின் தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஸோ இந்த இந்த ஜீவனுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அது தூண்டப்படும் போது, எல்லாம் சொல்லுங்க, தூண்டப்படும் போது அது வீறு கொண்டு எழும்புகிறது. ஆமென். அதனால மிகப்பெரிய ஊழியர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஜீவன் இருக்கு, நமக்கு ஜீவனே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? உனக்குள்ள நடமாடிட்டு இருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அதனால அதை தூண்டிராத அப்படின்னு. நீங்க தேவர் மகன், நீங்க தேவர் மகனா இல்லையாங்க? என்னங்க சொல்றீங்க? நீங்க தேவரோட மகனா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உனக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்குது. ரெய்னாட் போங்கே பாசல, உனக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கிறது எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு, அது எந்திரிக்கும். முதல் வேலையை இன்னைக்கு அதை பார்த்துடணும்னு யாரோ ஒரு ஆள் யோசிக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயே அந்த ஜீவன் இருக்கு. சிலர் அதை தூண்டி விடுவதனால் அது எழுந்து நடமாடி கொண்டு இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார்,
அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். நான் ஆவியில நான் மூவ் பண்ணும்போது என் கருத்து, என் மைண்ட் ஆஃப் ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கருத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆவி என்ன ஆயிருது? ஆஃப் ஆயிடும். யாருக்கெல்லாம் ஆவி ஆஃப் ஆயிருது தெரியுமா? மூளை ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அவனுக்கு ஆவி அப்படியே வாயை திறக்கவே முடியாது. அப்படி வந்து இப்படியே பாடித்தான் இவங்க மாசுல இப்படி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா அடித்தொட்டையிலேருந்து பாடுற, செத்துத்து போறியா, நல்லா வாயை திறடா. இல்லை சார், இது ரொம்ப என்னை போட்டு நெருக்குது சார். ஆனால் எவன் ஆவியில் இருக்கிறானோ அவனுக்கு மூளை ஸ்டாப் ஆகிக்கிறோம். தேவையில்ல சிந்தனைலாம் கருத்து பயனற்றதாய் இருக்கும். ஜனங்களுக்கு அப்படியே வந்து வெறும் வசனமாக அள்ளி தட்டுவதல்ல, அது நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவரை உணரணும் சார். நான் சொல்றது புரியுதா? அதாவது எழுதிக்கங்க, ரவை எடுத்துக்கங்க, சுடுதண்ணியை போடுங்க, ரவையை வந்து வறுத்துக்கங்க, இது பண்ணிக்கங்க, இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற நல்லா இருக்கா? இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ ரவை எடுத்துக்கங்க, போடுங்க, லைட்டாக வருங்க. ஆமாம், நல்ல வாசனை வருது. ஃபஸ்ட்டு இந்த வாசனை வரணும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே வறுத்துட்டு அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் தனியாக எண்ணெயை போட்டு இல்லை கடைசியாவா பரவாயில்ல எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, வறுத்துக்காங்க. நல்ல ஸ்மெல் வருதே சார். ஆமாம், இதுதான் கேசரின்றது இன்ஃபர்மேஷனு. இப்போ வந்து இன்ஸ்பிரேஷனில் போயிட்டுருக்கு. அப்போ அப்படியே அந்த மெதுவாக அதை போடுங்க, நல்லா கிண்டுங்க, ரைட். அப்படியே லைட்டாக அந்த பொடியை போடுங்க. பொடி போடலன்னா உப்புமா போட்டிங்கன்னா அது கேசரி. லைட்டை நக்கி பாருங்க, நல்லா தான் சார் இருக்குது, ஒன்றும் ஆகலை உங்களுக்கு. அப்போ இது வந்து தான் சர்ச்சுன்றது இதுதான். ரெண்டாவது சொன்னேன் அதுதான். ஆமென் ஆமென். அதாவது நீங்கள் வந்துட்டு போகும்போதே வியாதி இல்லாமலே போகணும். வியாதி இங்கனக்குள்ளே கழட்டி விட்டுருணுங்க. இயேசு நாமத்தை இங்கேயே வெளியேறு. எல்லாம் விளைவின ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் விதமாக இருக்கிறது. ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் விவரமாய் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர், வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி காட்ஸ் லவ் பாருங்க, அங்கேயே வெளிப்படுது பாருங்க. தோல் உடைகளை, பாவம் செஞ்ச பிறகு நடக்கிற சம்பவம். பாவம் செஞ்சுட்டான், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே சாப்பிட்டுட்டான். தோல் உடைகளை உண்டாக்கி, அவரே ஃபர்ஸ்ட் டெய்லர். ஆமா, இந்த யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டு யார் தெரியுமா? தேவன் ஸ்டிச் பண்றார், தைக்கிறார், உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாவம் செஞ்ச மனுஷனும் அவன் பாவம் செஞ்ச பிறகும் அவர் எவ்வளவு, அதாவது பாருங்க, அவர் லவ் செஞ்ச பிறகுன்ற வார்த்தையே தப்பு. அவர்கள் 2 பேருக்கு உடுத்தி விட்டாராம். வெளியே அனுப்பும்போது உடுத்தி அவர்கள் அனுப்பினார். ஆமென். அப்ப ஏன் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட விடாம, அதாவது குழந்தைகள் தவழ ஆரம்பிக்கும் போது எதையாச்சும் எடுத்து வாயில வச்சிரும். இந்த பிளக் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயத்துல வந்து கை வச்சிடக்கூடாதுன்ட்டு நீங்க அது எல்லாத்தையும் என்ன செய்றீங்க? ஒதுக்குறீங்க. இது குழந்தையை நேசிக்காததினால் அல்ல, குழந்தையை நேசித்ததினால். ஜீவ விருட்சத்தை அவர் வந்து இவன் தவழ்ந்து போய் கையை வச்சு வாயில் எடுத்து சாப்பிட்டுருவான்னு தெரிஞ்சவன அதை ஒதுக்குன காரணம், தேவன் ஆதாமை ஏவாளை நேசித்தார். ஒரு இடத்துல கூட தேவனை வந்து நீங்க அன்பு இல்லாதவரா பைபிள்ல பார்க்கவே முடியாது. அதுலையா யோசிமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க எப்பவுமே புது சிருஷ்டி ஆகணும்னு விரும்பவே கூடாது. நான் ஏற்கனவே புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறேன். அதனால நேற்று செல்வாட்டு பேசின்னு சொன்ன மாதிரி கரண்ட் வந்து உட்டுல பாஸ் ஆகாது. அது மாதிரி வியாதி உனக்குள்ள பாஸ் ஆகாது. புது சிருஷ்டி, நியூ மேக். நீங்க யூ ஆர் நாட் அப்டேட்டட் வெர்ஷன், you are a new make.
இந்த அறிவு உங்களுக்கு, இந்த புது சிருஷ்டிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு அறிவு எவ்வளவு வளருதோ அதுக்கேற்ற மாதிரி இது வேலை பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நாலேஜ் தான், அந்த புது சிருஷ்டி வளரணும்னா அந்த நாலேஜ் வளர வளர அந்த புது சிருஷ்டி வேலை பார்க்கும். உங்களுடைய பழுதடைந்த பாகமெல்லாம் தானாக சுகமாகும். பாருங்கள், தானாக சுகமாகும். இந்த இயற்கையை ஆளக்கூடிய அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் தேவ புத்திரர்கள். பைபிள் உங்களை என்ன சொல்லுது? தேவ புத்திரர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவன்லாம் அடிமைகள், பிசாசின் அடிமைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். வியாதிக்கு அடிமைகள், அவர்கள் சூழ்நிலைக்கு அடிமைகள். ஆனால் நீங்கள் சூழ்நிலையை ஆளுகிறவர்கள். என்னப்பா வந்து இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படி நான் விசிறிட்டு தான் போவான். நீங்கள் தான் வெயில் அப்படியே லைட் அப்படியே குறை 28, 27, 28. தேவன் உங்களை ஆளும்படி வைத்திருக்கிறார். You have the authority over the earth. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலே தேவ புத்திரர்கள், அதாவது தேவர்கள் மனித ரூபம் எடுத்து பூமியில் சஞ்சரிக்கிறார்கள் என்கிற இடத்திற்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஆமென். வாசிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை என்கிற இந்த புது சிருஷ்டியின் தன்மை நமக்குள் இருக்கிறது. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, எல்லாரும் சொல்லுங்க, அவர். யார் அவர்? இயேசு. அவர் எருசலேமிலே இருந்த பிரகாரமாக அல்ல, இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். செத்ததுக்கு அப்புறம் இல்ல, அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கைத்தட்டின உள்ளவர்கள் ஆமென், 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 ஆமென். நாங்கள் இருக்கிறோம், இருப்போம் அல்ல, இருக்கிறோம். நீங்கள் கலிலேயா கடற்கரையோரம் நடந்த இயேசுவை போல் இங்கே இல்லை. அந்த இயேசுவை மாதிரி மாறுறதுக்கு நிறைய பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே இன்னும் ரீச் ஆகலை. ஆனால் அந்த இயேசுவை அல்ல, உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிலே நிற்பேன்னு சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசுவை போல நாம் இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த அந்த சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இப்ப எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் நீங்க இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த சரீரத்தின் அந்த மகிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை சார், நாங்கள் சாகணும் சார், செத்தாதான் உயிரோடு எந்திரிக்க முடியும். நீ தான் செத்துட்டீல. ஞானஸ்தானத்திலே நாம் அவரோடு கூட சொல்லுங்க அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட மரித்து. இல்லை சார், அதெல்லாம் சும்மா காட்சிக்க சார். எப்படி? எத்தனை பேர் சும்மா காட்சிக்கு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மலேசியாவில் சொன்ன மாதிரி என்னது சும்மா காட்சி? என்னது? இந்த வசனத்தை சும்மா எடுத்துக்கலாமா, இல்லை அப்படியே நம்பணுமா? நான் ஞானஸ்தானத்திலே மரிச்சிட்டோன்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். ஸோ அது அந்த வசனம் உண்மை என்றால் மரித்த எனக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் என்னை குறித்த அறிவு எனக்குள்ளே வெளிப்பட அதனால தான் பிலிப்பு ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு பாருங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இதெல்லாம் சாம்பிள்ஸ். ஒரு இடத்துல ஒன்று நடந்துருச்சுன்னா ஜஸ்டிஸ் என்னன்னா அது எல்லா இடத்துலையும் நடக்க கேட்கப்பட்டால் நடந்தாக வேண்டும் என்பது. அப்ப பிலிப்பு ஒரு இடத்துல, அதுதான் உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வல்லமை. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாய் அவர்களிடத்தில் பேசினார் அப்படின்றது. இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் ஏரியா விட்டு ஏரியா போறதெல்லாம் இப்ப வேண்டாம், அதெல்லாம் விட்டுருவோம். இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில்
என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இருக்கிறோம். பைபிள் சொல்லுது. என் அன்புக்குரிய 1 கொரிந்தியர் 15:12 வாசிப்பு. உயிர்த்தெழுந்த, அதாவது உயிர்த்தெழுந்த சரீரம், புது சிருஷ்டி என்றால் எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த சரீரம். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பார்த்தீங்களா? கிறிஸ்து எழுந்தது உண்மை என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து எழுந்தார் அப்படின்னா எங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்ப எங்களுக்கு இல்லை என்றால் கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து எழும்பவில்லை என்றுதான் அர்த்தம். அதான் சொல்றாரு. நாங்க எல்லாருமே ஒரே கிரவுண்ட்ல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்றார் பவுல். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். நான் சொல்ற புரியுதா? 15-19 வாசிங்க, புரியும். அந்த வசனத்தை அப்படியே 12ல இருந்து வாசிங்களேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அடுத்து, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எழுந்திருக்கிறார் என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. நான் மரிக்கவே இல்லைன்னு திரும்ப நீங்க சொல்லக்கூடாது. நீங்கள் கிறிஸ்து உன்னதத்திலே சிலுவையிலே அவரோடு கூட மரித்தீர்கள், உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். மரித்தீர்கள் என்பது கடந்த காலம், உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்பது நிகழ்காலம். ஆகவே நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். ரைட். அடுத்து, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எந்திரிக்கலனா இந்த ரிசரக்டட் பாடி, புது சிருஷ்டி என்று சொல்லுகிற உங்களுடைய விசுவாசம், உங்கள் விசுவாசம் ஏதமா சொல்றாரு? புது சிருஷ்டியின் விசுவாசத்தை பேசுறாரு. கிறிஸ்து எந்திரிக்கலனா நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால், கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும், அப்ப நமக்குள்ளே அந்த புது சிருஷ்டியின் தன்மை இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம் அவருக்கு நடக்கலனா நமக்கும் நடக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அவருக்கு நடந்திருக்கிறதுனால நமக்கு அது நடந்திருக்குது. ஆமென். நடந்து இருக்கின்றது. நான் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம எப்படி செய்தியே கேட்டு பழகுறோம்னா, கலங்காதே, உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் நீக்குவார், திகையாதே, உன் தொலைஞ்சு போன வெங்கலப்பானையை மறுபடியும் கர்த்தர் திருப்பி தருவார், உன் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுப்பார். அப்புறம் ஒரு வாரங்கள் சில கலங்காதே, உன் பிள்ளைக்கு குழந்தை கட்டாயம் பிறக்கும், திகையாதே, அவன் நல்ல சுகப்பிரசமாக தான் இருக்கும், பயப்படாதே, அவனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷனு கிடைக்கும். இது எதுவுமே கேட்காம இன்னொருத்தி அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு புறஜாதி. அவனுக்கு கலங்காதேயும் கிடையாது, திகையாதே கிடையாது, எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்க கூட்டத்தை போட்டு போட்டு கலங்காதே. இப்ப பவுல் பேசுற ஃபெய்த்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையே கொடுக்கிற செய்தியை 15 அதிகாரத்தில் பேசல. அவன் புது சிருஷ்டியையும் உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் உங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரசங்கத்தையும் ஒரு விசுவாசத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். எங்கள் பிரசங்கம் அப்படின்னா புது சிருஷ்டியின் பிரசங்கம், உங்கள் விசுவாசம் புது சிருஷ்டியின் விசுவாசம். கிறிஸ்து உயிர்த்ததினால், உயிர்த்தெழுந்ததை குறித்த செய்தி, உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுகிறோம், உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்கிற அந்த செய்தியை சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? இந்த பிரசங்கத்தை தான் நாங்க பண்றோம், இந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய விசுவாசம் என்னவென்றால் புது சிருஷ்டியின் விசுவாசம். கையத்தட்டு. ஆமென். தயவு செய்து சொல்லுகிறேன், நறுமையான ஆன்லைன்ல கேட்கிற லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை ஃபுல்லா வந்து கலங்காதே, திகையாதே. இந்த மாசம் உன் தலைவலியை குணப்படுத்துவார், அடுத்த மாசம் வயிற்று வலியை குணப்படுத்துவார். இப்படி செய்திகளையே கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்திலே 15ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசுகிற பிரசங்கத்துக்கு உங்களை அழைக்கிறேன், அந்த விசுவாசத்துக்கு உங்களை அழைக்கிறேன். அந்த விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாமும் உயிர்த்தெழுந்து இருக்கிறோம், புது சிருஷ்டியை மாறி இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க, கடைசி வாசன வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க அவன் என்ன பிரசங்கம் பேசுகிறான்? உயிர்த்தெழுதலை பத்தி பேசிட்டு இருக்கான், புது சிருஷ்டியை பத்தி பேசியிருக்கிறான், புது சிருஷ்டியுடைய ஃபெய்த்தை பத்தி பேசுறான். அடுத்து வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்
தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஓகே, இப்ப கிறிஸ்து எழுந்திருக்கிறார்னா மரித்தோரும் உயிர் தெழுவார்கள். மரித்தவன் உலகத்தின் எல்லா பாடுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவங்களுக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் இந்த உலகத்தின் எல்லாவித பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கையை தட்டு. நான் மரித்தவன், ஆகையால் எல்லா எஃபர்ட்ஸ்ல நான் டெலிவர் ஆயிருக்கிறேன். கையை தட்டுங்க ஒரு ஆமென். உன்னால என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றேன், என்னால எதுவும் செய்ய முடியாது. இல்ல நல்லா தெளிவா சொல்லு, தெளிவா பதில் சொல்லு. உன்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய? என்னால ஒன்றும் செய்ய முடியாது. தெளிவா பதில் சொல்லு. நான் சொல்றேன், உன்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா? மரிச்சவனால என்ன செய்ய முடியுமோ அதுதான் உன்னால செய்ய முடியும். செத்து போனவனால ஒன்றும் செய்ய முடியாதுல. அப்ப உன்னால செத்து போனவனால ஒன்றும் செய்ய முடியாதது போல உன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அடுத்து, கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அப்ப இவ்வளவு நேரம் உயிர்த்தெழுதல் பேசல, உயிரோடு இருக்கவனை பத்தி பேசியிருக்கான். நான் மரித்தவன் உயிர்த்தெழுது உயிரோடு இருக்கவனை பத்தி பேசியிருக்கிறான். இப்பதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பேசுறான். அப்ப இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் கிடையாது, உயிரோடு இருக்கவனை பத்தி. இதுக்கு நிறைய வசனம் சான்றா இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம், ரொம்ப முக்கியமான வார்த்தை, இம்மைக்காக மாத்திரம் கலங்காதே, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார்.